கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் மோட்ச பயணத்தில் இன்று நாம் காணப்போவது பாகம் 34 அற்ப விசுவாசி. பாகம் 33 புத்தியீனனை சந்தித்தல் என்ற பகுதியில் இறுதியாக கிறிஸ்தியான் ஒரு கதையை சொல்லத் தொடங்கினான். அந்த கதையின் தொடர்ச்சி இந்த பாகம் 34. இந்த தெருவின் முனையில் அகன்ற வழியிலிருந்து வரும் ஒரு சந்து இருக்கிறது. அது மரித்தவன் சந்து என்று அழைக்கப்படுகிறது. அடிக்கடி அங்கே படுகொலைகள் நடக்கிறபடியால் அந்த சந்துக்கு இந்த பெயர் வந்தது. இந்த இடம் பெயர் கிறிஸ்தவர்கள் குறுகிய வழியை விட்டுவிட்டு அழிவுக்கு செல்லும் விசாலமான பாதையை தேர்வு செய்வதை குறிக்கிறது. அற்ப விசுவாசி என்ற அந்த மனிதன் நம்மை போல பயணம் புறப்பட்டவன் தான். கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டாலும் திடமான விசுவாசம் இல்லாதவர்கள்தான் இந்த அற்ப விசுவாசி. வழியில் சோர்ந்து போன அவன் இந்த பகுதியில் படுத்து உறங்கிவிட்டான். அந்த வேளையில் ஏதோ சத்தம் வருவதை உணர்ந்து அற்ப விசுவாசி தன் உறக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்து மறுபடியும் பயணத்தை தொடர ஆயத்தம் செய்து கொண்டிருந்தான். அந்த வேளையில் அகன்ற வழியிலிருந்து வரும் சந்திலிருந்து 3 முரடர்கள் வேகமாய் வந்தார்கள். அவர்களுக்கு அதைரியன், சந்தேக பேர்வழி, பாவ உணர்வூட்டுபவன் என்று பெயர். அற்ப விசுவாசி அண்டை வந்த அவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்படியே நில் என்று அவனை மிரட்டினார்கள். இதை கண்ட அற்ப விசுவாசியின் முகம் பயத்தால் வெளுத்துவிட்டது. எதிர்க்கவும் பலனற்றவனாக ஓடவும் முடியாமல் அப்படியே அமர்ந்து விட்டான். அதைரியன், உன் பணப்பையை கொடு என்று மிரட்டினான். தன்னிடம் இருந்த பணத்தை கொடுக்க மனமில்லாத அற்ப விசுவாசி சற்று தயங்கினான். அவர்கள் அவனை விடவில்லை. சந்தேக பேர்வழி என்பவன் அவனெண்டை ஓடி வந்தான். அற்ப விசுவாசி தன் பணப்பையை காப்பாற்ற முயன்று அதனை கெட்டியாய் பிடித்து கொண்டான். ஆனாலும் சந்தேக பேர்வழி அவனை விட்டுவிடவில்லை. அவனை கீழே தள்ளி அவன் முகத்தை அமுக்கி பணப்பையை துளாவினான். பணப்பைக்குள் கையை விட்டு ஒரு பொட்டலத்தை எடுத்தான். அதற்குள் இருந்த ஒரு வெள்ளி கட்டியை எடுத்துக் கொண்டான். தன் வெள்ளிக்கட்டி திருட்டு போனதால் பதறிப்போன அற்ப விசுவாசி திருடன் திருடன் என்று கத்தினான். இதனை கண்டு கோபமடைந்த பாவ உணர்வூட்டுவோன் ஒரு தடியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். வந்த வேகத்தில் அற்ப விசுவாசியின் தலையில் ஓங்கி அடித்து விட்டான். ரத்தம் பீரிட்டு பாய அவன் கீழே சாய்ந்தான். நல்ல வேளையாக அந்த பாதையில் யாரோ வரும் சத்தம் அந்த முரடர்களுக்கு கேட்டது. அந்த ஊருக்கு பக்கத்தில் நல்நம்பிக்கை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் மகா கிருபை என்று ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார். வருபவர் அவராக இருக்குமோ என்று நினைத்து பயந்து போன முரடர்கள் ஓடிவிட்டார்கள். சற்று நேரத்தில் கண்விழித்த அற்ப விசுவாசி தட்டு தடுமாறியபடி தன் வழியே சென்றான். இந்த செய்தியைத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறி முடித்தான் கிறிஸ்தியான். அவனிடம் இருந்த அனைத்தும் கொள்ளை போய்விட்டதா என்று சோகத்துடன் கேட்டான் தன்னம்பிக்கை. நல்ல வேளையாக அவன் வைத்திருந்த நவரத்தினங்களை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஆனாலும் தன் பயணத்தில் அவன் பல வேளைகளில் உணவின்றி தவித்ததாக நான் கேள்விப்பட்டேன் என்றான் கிறிஸ்தியான். பரலோகத்தில் நுழையும் அனுமதி சீட்டை தொலைத்து விடவில்லையே என்று கேட்டான் தன்னம்பிக்கை. அதுவும் வியப்பான காரியம்தான். நல்ல வேளையாக அந்த முரடர்களின் பார்வையிலிருந்து அந்த சீட்டு தப்பியது. ஆண்டவரின் கிருபையே அன்றி வேறல்ல என்ற கிறிஸ்தியான் தொடர்ந்து சொன்னான். இந்த சோதனைக்காரர்கள் மூவரும் உண்மையில் கோழைகள்தான். ஆனால் சோதனை வரும்போது சோதிக்கப்படுபவர்கள் இந்த உண்மையை தங்கள் உள்ளத்தில் உணர்ந்து அவர்களை எதிர்ப்பதில்லை. திட விசுவாசத்தோடு எதிர்த்து நின்றால் இந்த சோதனைக்காரர்கள் ஓடித்தான் போவார்கள். ஆனால் என்ன செய்வது? எல்லாம் தூரத்திலிருந்து பேசுவது லகுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அற்ப விசுவாசை போல அடி வாங்கும்போது அது சிரமமாயிற்றே. உனக்கு தெரியுமா, ஒருமுறை நானும் இவர்களிடம் சிக்கிக் கொண்டேன். அவர்கள் மூவரும் என் மீது பாய்ந்தார்கள். ஒரு கிறிஸ்தவனைப் போல் நான் விசுவாசத்தோடு அவர்களை எதிர்த்து நின்றேன். அவர்களோ பெருமுழக்கமிட்டு தங்கள் அதிபதியை அழைத்தார்கள். அவனும் வந்துவிட்டான். எனது உயிருக்கே ஆபத்து வரும் நிலை ஏற்பட்டது என்றான் கிறிஸ்தியான். நாம் பாவத்தில் விழும்போது நம்மை விரட்டும் பயங்கரங்களைத்தான் அதைரியன், சந்தேக பேர்வழி, பாவ உணர்வூட்டுபவன் என்னும் இந்த மூவரும் குறிக்கிறார்கள். எப்படி தப்பினாய் என்று ஆர்வமாய் கேட்டான் தன்னம்பிக்கை. நம் ராஜாவின் தளபதியான மகா கிருபை வந்துதான் என்னை காப்பாற்றினார். அவரும் அவர்களோடு கடுமையாக போராடித்தான் துரத்தினார். மகா கிருபையின் முகத்தை நன்றாக உற்று நோக்கினேன். அதில் தழும்புகளும் வெட்டுக்காய அடையாளங்களும் இருக்க கண்டேன். அவரது மகிமையினாலேதான் காப்பாற்றப்பட்டு இன்று உயிரோடு இருக்கிறேன். இதிலே நான் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. எல்லாம் அவரது கிருபையே என்றான் கிறிஸ்தியான். இவ்வாறு உரையாடியபடியே கிறிஸ்தியானும் தன்னம்பிக்கையும் முன்னால் நடந்து சென்றார்கள். புத்தியீனன் அவர்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தான். அப்போது அவர்கள் சென்று கொண்டிருந்த பாதையைப் போலவே நேர்வழியாய் தோற்றமளித்த ஒரு கிளை பாதை வழியிலே குறுக்கிட்டது. 2 பாதைகளும் ஒன்று போலவே தோற்றமளித்தபடியால் எது சரியான பாதை என்பதை கண்டறிய முடியவில்லை. அப்படியே திகைத்து நின்று விட்டார்கள். அந்த நேரத்தில் கரிய உருவமுடைய ஒருவன் மெல்லிய பிரகாசமான உடை அணிந்தவனாய் அவர்களை நோக்கி வந்தான். கிறிஸ்தியானும் தன்னம்பிக்கையும் தயங்கி நிற்பதை கண்டவுடன், என்ன இங்கேயே நின்று விட்டீர்கள் என்று அக்கறையுடன் கேட்டான். நாங்கள் பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த 2 வழிகளில் எது சரியான வழி என்று தெரியாமல் நின்று
கொண்டிருக்கிறோம் என்று தங்கள் நிலையை பயணிகள் சொன்னார்கள். அப்படியானால் என்னை பின்பற்றி வாருங்கள், நானும் அங்குதான் சென்று கொண்டிருக்கிறேன் என்றான் அவன். அவன் பேச்சை நம்பிய பயணிகள் இருவரும் அவனை பின்பற்றினார்கள். ஆனால் அந்த பாதை போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வளைந்து இறுதியில் நேரெதிரான திசைக்கு திரும்பிவிட்டது. இப்போது அவர்கள் பரலோகத்திற்கு முகத்தை திருப்பினவர்களாக எதிர் திசையில் நடந்தனர். ஆனாலும் கூட அந்த மனிதனை பின்பற்றுவதை அவர்கள் விடவில்லை. அந்தோ பரிதாபம், வழிதவறி வந்துவிட்டோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் முன்னதாக ஒரு பேராபத்தில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். வழியிலே விரிக்கப்பட்டிருந்த ஒரு வலையில் அவர்களை சிக்க வைத்து விட்டான் அந்த மனிதன். என்ன செய்வது என்று அறியாமல் பயணிகள் இருவரும் விழித்தார்கள். எப்படிப்பட்ட ஆபத்தில் மாட்டிக்கொண்டோம், முகத்துதி செய்பவனை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மேய்ப்பர்கள் சொன்னதை மறந்துவிட்டோமே. அந்த மேய்ப்பர்கள் நாம் சொல்ல வேண்டிய வழியை குறித்து சில குறிப்புகளை கொடுத்தார்களே, அதை படிக்கவும் மறந்துவிட்டோமே என்று அவர்கள் இருவரும் புலம்பியபடியே அந்த வலைக்குள் கிடந்தார்கள். அப்பொழுது கையில் கயிற்றிலான சவுக்கை ஏந்தியவராக பிரகாசமான ஒருவர் தங்களை நோக்கி வருவதை அவர்கள் கண்டார்கள். இன்னும் மோட்ச பயணத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.